இல்ல குழந்தையே, உனக்கு நல்ல நேரம் வந்தால் நிச்சயமாக இந்த அப்பன் உன் கண்ணில் பட்டு விடுவேன் என் குழந்தையே. ஏனென்றால் இன்று அதிமுக்கியமான ஒரு விஷயம் உன் வீட்டில் நடந்துவிட உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. செய்வினை கட்டுகள் எல்லாம் அவிழப் போகின்ற நேரம் இது. உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் இந்த அப்பன் அடித்து விரட்டப் போகின்ற நேரம் இது. இந்த நேரம் என் வார்த்தைகளை தவறவிட்டு சென்று விடுவாயானால் நான் வெளியே விரட்டுகின்ற அந்த தீய சக்தி மீண்டும் உன் இல்லத்துக்குள் நுழைந்திட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உன் இல்லத்துக்குள் நுழைந்து உன் குடும்பத்தையே அது ஆட்டி படைத்து விடும். அதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுமா? நான் அந்த தீய சக்தியை வெளியே அனுப்பும் நேரம், நீ அந்த தீய சக்தியை மீண்டும் உள்ளே அழைத்து வரும் நேரம் ஒன்றாக இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நான் அதை தடுத்து நிறுத்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நீ அது தெரியாமல் செய்கின்ற ஒரு தவறினால் அவை நிரந்தரமாக உன் இல்லத்தில் இருக்கும்படி ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடும். அதனால் அப்பன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை அவசரமாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன் வீட்டில் என்ன நடக்கிறது? சண்டைகளும் சச்சரவுகளும் எல்லாம் பிரச்சனைகளையும் அதிகமாக இருக்கின்றது. சில நேரங்களில் எல்லாம் உனக்கே சந்தேகம் வருகின்ற அளவிற்கு இந்த பிரச்சனை எல்லாம் வர வேண்டிய வாய்ப்பு இல்லையே. எதனால் இப்பொழுது இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு நடக்கிறது? நாமும் நம் துணையும் சந்தோஷமாக தானே பேசிக்கொண்டிருக்கின்றோம். திடீர்னு என்று எதற்காக இந்த சண்டையும் சச்சரவும்? இவர்கள் என்ன பேசுவது என்று புரியாமலேயே பேசிக்கொண்டு இருக்கின்றாரோ, அல்லது இவள் என்ன பேசுகிறார் என்று தெரியாமலே பேசுகின்றாளோ? இத்தனை நேரமும் இவள் பேசுகின்ற வார்த்தைகளில் மயங்கி கிடந்தோம். இப்பொழுது இவள் பேசுகின்ற வார்த்தை கேட்டால் நாம் இவளோடு வாழவே கூடாது என்ற எண்ணம் தோன்றுகிறது. இதனால் ஆணும் பெண்ணும் முன் அப்பன் சொல்வது இப்படியா? ஒரு நொடியில் இவள்தான் நமக்கு எல்லாம் என்று நினைத்த மனது சட்டென்று அடுத்த நொடியில் இவளோடு நம் வாழ்க்கையை இனி தொடரவே கூடாது என்கின்ற மனநிலை வந்து விடுகின்றது. இப்பேற்பட்ட எண்ணங்களை உனக்கு தருகின்ற இந்த வாழ்க்கையை நினைத்து என் குழந்தை, நீ எப்பொழுதும் வேதனை பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று கண்டுபிடிக்க தயாராக இருந்துவிடு. உன்னோடு நான் இருக்கின்றேன். இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு, ஆனால் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரத்தை உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும். நல்ல நேரம் உனக்கு இப்பொழுது வந்து விட்டது. இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தர தொடங்கிவிட்டது. இந்த நேரத்தில் இந்த செய்வினைகளும் அதோடு ஒளிந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. செய்வினைகள் என்பது மந்திரங்களையும் தந்திரங்களையும் வைத்து செய்து கொண்டிருப்பது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது ஒரு புறம் இருந்தாலும் என் குழந்தை, இந்த மனிதர்கள் எல்லோரும் இன்னும் ஒருவரை ஒருவர் அழிக்க வேண்டும் என்றால் அந்த எல்லைக்குள் செல்ல துணிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு மனிதனை உன் வாழ்க்கையில் நான் கண்டேன். இவர்கள் எந்த எல்லைக்கு சென்று உன்னை அழிக்க வேண்டும் என்று அவர் கொடுத்த செய்வினையை பலன் உன் இல்லத்திலிருந்து தீய சக்தியானது மாறி உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் பிரச்சனைகள். வீட்டில் என்ன நடந்தாலும் அங்கே சண்டைகளும் சச்சரவுகளுமாக என்றும் ஏதாவது ஒன்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் உன்னை மாற்றி போட்டு புரட்டி எடுக்கின்ற நேரம், இதை எல்லாவற்றையும் நீ தொலைத்து விட்ட ஒரு நிலைக்கு ஒரு பொழுதும் சென்று விடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனிமேல் இந்த அப்பனின் நாட்டம்தான் உன் வீட்டில் நிச்சயமாக நடக்கும். உன்னை சோதித்து இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டம் போதும், நம் நல் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கனவு கண்டு நுழைந்த ஒரு வாழ்க்கைக்குள் நமக்கு இத்தனை துன்பங்களையும் ஏற்படுத்தி இவர்களை எல்லாம் திருப்பி பார்க்காமல் ஓட்டம் எடுக்க செய்ய வேண்டும்.
என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை நாம் தெரியப்படுத்த வேண்டும். அத்தனையும் மற்றவர்களுக்கு ஒன்று சேர்த்து இந்த வாழ்க்கையை உனக்கு ஒட்டுமொத்தமான விஷயங்களை ஒரு சேர கொடுக்க வேண்டும். உன்னோடு இந்த அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கு இன்னும் மனதில் தெம்பு தைரியம் பிறக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அப்பன் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை என்று என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரியும் பொழுது என் குழந்தை, அப்பன் என்னிடத்தில் உன் வாழ்க்கையில் பற்றி சில விஷயங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அதனால்தான் அப்பன் இந்த ரூபத்தில் உன் முன்னால் நிற்கின்றேன் என்பதை மறக்கக்கூடாது. அப்பன் பெயரை சொல்லி இப்பொழுது யாரும் யாரையும் ஏமாற்றிவிட முடியாது. உன் மனதுக்குள் சரி என்று பட்டால் மட்டும்தான் அதை நீ ஏற்றுக்கொள்ள முடியும். உனக்கு அது சரி என்று படவில்லை என்றால் அதை நீ எப்படியும் ஏற்றுக்கொள்ளாய். அப்பன் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு சரிப்பட்டு வராதபடி என்றாவது சொல்லி இருக்கின்றேனா? என் குழந்தையே, என்ன நடக்குமோ அதை நான் சொல்கின்றேன். ஆனால் அதை இப்பொழுது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீ நிச்சயமாக வருத்தம் கொள்ளலாம். ஆனால் நாளை அந்த விஷயம் நடக்கும் பொழுது அன்றே அப்பன் சொன்னாரே, நான் தான் அதே அவரை திட்டிவிட்டேன் என்று சொல்லி நீ வருத்தப்படுவாய். இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று நீ யோசிக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிசயங்களை நடத்தும். நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் ஒரு அடி எடுத்து வைத்து விட்டாய். இனிமேல் மேலும் மேலும் மேலோங்கி நிற்க வேண்டிய குழந்தைகள் அல்லவா நீ. இப்படி இருக்கின்ற உன் வாழ்க்கையில் இது போன்ற செய்வினைகளை இருத்து ஆட்டி படைத்ததை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்களை கவனமாக கேள் என் குழந்தையே. உன்னுடைய இல்லத்துக்குள் இருக்கின்ற ஒரு பெண்ணும் வெளியில் வருகின்ற ஒரு பெண்ணும் அடிக்கடி குசுகுசுவென்று பேசிக்கொண்டு எல்லாவற்றையும், அதாவது இருவருக்குள் மட்டுமே இந்த பேச்சு வார்த்தையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கின்ற விஷயம் யாருக்கும் தெரிவதில்லை. இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று உன் செவியை கொண்டு அவர்கள் வாயில் வைத்தால் கூட இவர்கள் பேசுவது என்னவென்று உனக்கு கேட்க போவது கிடையாது. இந்த அளவிற்கு ரகசியமா இவர்கள் பேசுவது உன் செவிகளில் வந்து விழவில்லை என்றால் அதற்கு காரணம் அது உன்னை பற்றிய பேச்சு என்பதனால்தான். நீ கிட்டே சென்றது அவர்கள் பேசுவதை நிறுத்தி விடுகின்றார்கள். நீ கொஞ்சம் தள்ளி சென்றால் மீண்டும் அதை திருப்பி பேச ஆரம்பித்து விடுகின்றார்கள். அப்படி எதையும் பற்றி பேசினார்கள் என்பது உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த அப்பன் நான் சென்ற பிறகு அது நடக்காமல் போய்விடாமா? இவர்கள் என்ன பேசினார்கள் என்று நான் தெரிந்து கொண்ட பிறகு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு நான் வெந்து விட்டேன். அப்பன் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து உன்னை கடந்து வர வைக்க வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு என்றோ வந்து விட்டேன். நான் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்காக நன்மைகளை தந்துவிட இப்பொழுது நான் முடிவெடுத்து விட்டேன். இவர்கள் இருவரும் பேசிய வார்த்தைகள் என்ன என்பதை தெரியாமல் நீ இருவரையும் சந்தோஷமாக இருந்து விடுகிறார்கள். ஆனால் நான் அதை பார்த்துத்தானே போகின்றேன். நான் இங்கே பாடாத பாடு பட்டு கொண்டிருக்கின்றேன். அங்கே ஒரு சிரிப்பு சத்தம் கூத்து கும்மாளமுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது இப்படி இருந்து கொண்டிருந்தால் நம்மால் எல்லாம் இங்கு இருக்க முடியாது. உடனே இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம்தான் வந்திருக்கின்றது. இதைத்தான் அவர்கள் அங்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது எதிர்மறையான விஷயங்களை உன்னை சுற்றி இவர்கள் நடத்திப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு விஷயமும் நேர்மையாக சிந்தனைகளில் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையான எண்ணங்களை கொண்டிருக்கவில்லை. எதற்கெடுத்தாலும் எதிர்மறையான சிந்தனைகளை பற்றி யோசித்து கொண்டு எதிர்மறையான எண்ணங்களை தனக்குள் வைத்து கொண்டு இவர்கள் இருக்கும் பொழுது எப்படி இந்த வாழ்க்கை நல்லதை நடத்தி கொடுக்கும்?
என்றுதான் இந்த அப்பன் கேட்கின்றேன். உன் இல்லத்துக்குள் இருக்கின்ற ஒரு பெண்ணே, நீ நன்றாக இருக்கக்கூடாது, உன் துணையோடு சந்தோஷமாக சிரித்து பேசக்கூடாது என்று சொல்லி இன்னொருவரிடத்தில் அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது எப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்? அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த எதிர்மறையான விஷயத்தை இப்பொழுது உன் வாழ்க்கை அது ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இதுவெல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் என் குழந்தையே, எதிர்மறையான விஷயங்களை உன் இல்லத்துக்குள் கொண்டு வந்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்க செயல் வினைகளை செய்கின்ற இந்த பெண்ணானவள் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்கின்ற முடிவுக்கு நீ வந்து விடலாம். தேவையில்லாத சிந்தனைகளோடு தேவையில்லாத எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை தேடி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு தருவதை எல்லாம் உன்னால் சரியான உணர்வ முடியும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நீ உனக்காக வாழ்ந்துவிட வேண்டும். இந்த வாழ்க்கை உன்னுடைய நன்மைகளுக்காக மட்டும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு செய்தியையும் யார் சொன்னாலும் அதில் சந்தோஷத்தை மட்டுமே எதிர்கொண்டு கவலைகளை தூக்கி எறிந்துவிட செல்லவில்லை. துன்பத்தை முதலில் சரி செய்துவிட்டு சந்தோஷத்தை அதன் பின்னால் ஏற்றுக்கொள் என்றுதான் இந்த அப்பன் சொல்கின்றேன். இந்த பெண்ணிற்கு என்ன பிரச்சனை, இவள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதற்கு என்ன காரணம் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு முதலில் இவளை உன் வாழ்க்கையை விட்டு ஓரம் கட்டி அதற்கு பிறகு மாற்றத்தை நாம் பார்த்து கொள்ளலாம். மற்றபடி என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயத்தை, உன்னை தேடி வருகின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அதுவே போதும். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உனக்கு வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நானும் ஆசைப்படுகின்றேன். நான் இந்த செய்வினைகளை எப்படி உன் இல்லத்துக்குள் வெளியே போகின்றேன் தெரியுமா? இந்த பெண்ணானவள் எத்தனை தீய எண்ணங்களோடு உன் இல்லத்துக்குள் இருந்திருந்தால் சரி, இவள் எத்தனை கெடுதலை உனக்கு நடத்தி இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் என் பிள்ளை உன் இல்லம் முழுக்க தீப தூய ஆராதனைகளை காண்பித்து விட்டு அதிலிருந்து குறிப்பாக தூப ஆராதனை நீ போடுகின்ற அந்த தீப ஆராதனையில் சாம்புராணி சேர்த்து 2 ஏலக்காயை நீ சேர்த்து போட்டு உன் இல்லத்தின் மூளை முடுக்குகளில் எல்லாம் காண்பித்து வா. நிச்சயமாக எந்த மூளையில் எந்த தீய சக்தியும் இருந்தாலும், எந்த ஒரு எதிர்மறையான சக்தி இருந்தாலும் நிச்சயமாக அவையெல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றங்களை தந்துவிடும். என் குழந்தையே, இல்லத்துக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை விரட்டி அடித்து விட்டாலே போதுமல்லவா? தேவையில்லாத சிந்தனை எல்லாம் உனக்குள் இருந்து விலகி உனக்கு நன்மையை நடத்தி கொடுக்கும். உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க ஆரம்பித்துவிடும் என் பிள்ளையே. அது மட்டுமல்ல, இந்த நேர்மையான விஷயங்கள் உன் இல்லத்துக்குள் நடமாடும் பொழுது அந்த தீய எண்ணம் கொண்ட அந்த பெண்ணின் மனதில் பல மாற்றங்கள் வர தொடங்கிவிடும். அவளும் இனிமேல் நாம் இது போன்றெல்லாம் சிந்திக்க கூடாது, நாம் செய்வது தவறு என்கின்ற மனநிலைக்கு வந்து விடுவார்கள். எப்படியாக உன் குடும்பத்தில் யார் மனதில் எந்த எதிர்மறையான விஷயங்கள் இருந்தாலும் அவை விலகி ஓடிவிடும். நீ இல்லாத முழுக்க காண்பித்த தூப ஆராதனை ஏலக்காய் போடுவது போல அதனுள் பட்டை, கிராம்பு இவற்றை எல்லாம் போட்டு நீ தீப ஆராதனையை உன் இல்லத்துக்குள் முழுவதுமாக காண்பிடு. தெய்வங்கள் சக்தி நிறைந்த பொருட்கள் அல்லவா? யாகங்களில் இதையெல்லாம் போட்டுதானே வளர்கின்றார்கள். அங்கு நேர்மையான விஷயம் கொண்டு வந்து விடுகின்றார்கள். இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயத்தையும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை இப்பொழுது அப்பனுடைய அருளும் மீண்டும் உன் கைகளில் மீட்டெடு
மீட்டெடுக்கப் போகின்ற நேரம் இந்த நேரம். நான் சொல்வது போல இந்த தீப ஆராதனை காண்பித்து உன் இல்லத்துக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயத்தை வெளியே விரட்டி சிந்தனை ஒவ்வொன்றுக்குள் நீ கொடுக்க முன்வர வேண்டும். அதை விடு. அவர்கள் நடத்தி கொள்வதை கண்டு நீ பொறுமை இழந்து சட்டென்று கொண்டிருக்காதே. அதை அப்பன் சொன்னேன். நான் நல்லதை நடத்தும் பொழுது அந்த இடத்தில் நீ தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்பது நிச்சயமாக. நீ எந்த விஷயத்தையும் பேசிவிடக்கூடாது என் குழந்தையே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.